அதனால தான் இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் கூட என்னை கவர்ந்த 2 புரட்சியாளர் என்றார். ஒன்று புத்தர், ஒன்று ஜீசஸ் என்றார். என்னை கவர்ந்த 2 புரட்சியாளர். ஒருத்தர் புத்தரை குறிப்பிடுறாரு, ஒருத்தர் ஜீசஸை குறிப்பிடுறாரு. ஆனால் இந்திய கிறிஸ்தவர்கள் அநீதிக்கு எதிரான எந்த போராட்டமே செய்யறதில்லை. இந்திய கிறிஸ்தவர்கள் அநீதிக்கு எதிரான எந்த போராட்டமே செய்யறதில்லைன்ற இன்னை வரைக்கும் அநீதி நடக்குது. மதம் இன்னி வரைக்கும் அதில் மதம் இந்த அநீதிக்கு எதிரான இன்னி வரைக்கும் அந்த போராட்டத்தில் கையில் எடுக்குதில்ல. இந்த மதத்தில் போய் இந்த மக்கள் போய் சேர்ந்தாங்க பற்றியா, தலித் மக்கள், இந்த மக்கள் தான் கையில் எடுக்கிறாங்க. அந்த தலித்து கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அநீதி நடக்குது. இன்னைக்கு ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்ட்டுன்னு இன்னி வரைக்கும் போராட்டணுங்கிறாங்க. டெல்லி தலைநகரத்துக்கு போகிறாங்க, போராட்டம். இன்றைக்கி ஆண்டுதோறும் போராட்டம் நடந்துனே இருக்குது. அதுக்கு தீர்வே காணோம். அதுக்கு தீர்வே இன்னி வரைக்கும் கிடையாது. என்னன்னும் போது நம்ம கிறிஸ்துவ மதத்தில் போய் சேர்ந்துருக்கிறோம். யார் போராட்டம் பண்ணோன்னா மதம் தான் கேட்கணும். போன மனிதர்கள் கேட்டுனுங்கிறாங்க. அதனால் தீர்வே கிடையாது. இன்றைக்கி ஒரு கட்சியில் ஒரு விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அண்ணன் தான் தலையிடணும், வருவங்களை காப்பாற்றணும். இன்றைக்கி அந்த தாண்டி விடுதலை சிறுத்தை இல்லை. இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் அதுக்கு நம்ம சேர்ந்து போராட்டம் பண்ணுகிறோம். அநீதி நடக்குதுன்றதுக்காக நம்ம ஏகப்பட்ட தீண்டாமை பிரச்சனை, ஜாதி ஒழிப்பு பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்ம தலையிட்டு நம்ம தான் அதை பாதுகாக்கிறோம். அதுபோல் அந்த மதத்தை தலித் மக்கள் போய் சேர்ந்தாங்க. அந்த மதம் பாதுகாக்கணும் அந்த மக்களை. இன்னும் இருக்கும் அந்த மதம் ஒரு போராட்டம் கூட பண்ணது கிடையாது. தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு மதம் போராடல, மனிதர் தான் போராடுறான்னுக்கிறாங்க. அதனால தான் இன்னி வரைக்கும் அது நீதியே கிடைக்கல. அதனால தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அன்றைக்கே சொன்னார், இந்திய கிறிஸ்தவர்கள் அநீதிக்கு எதிரான எந்த போராட்டமும் செய்யறது கிடையாது. அதனால தான் நான் கிறிஸ்துவ மாறினா நான் போப்பான்றாக போகிறதில்ல, எனக்கு அங்கேயும் போராட்டம் இருக்குதுன்றார். இன்றைக்கி போராடினுக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், இன்றைக்கே போராடினுக்கிறாங்க. நான் இஸ்லாத்